உங்கள் குழந்தைகளுக்கு வெறும் வயிற்றில் டீயுடன் பிஸ்கெட்டை கொடுப்பவரா நீங்கள்? இனி கனவிலும் செய்யாதீர்கள். பொதுவாக சிலர் கூறுவார்கள், விடிந்ததும் டீ பிஸ்கெட் உடன் தான் என் நாட்கள் செல்லும் என்று. ஆனால் அது சரியல்ல, மிகவும் தவறு. இரவு முழுவதும் காலியாக இருக்கும் வயிற்றுடன் காலையில் பிஸ்கெட்டை சாப்பிடுவதால் என்னென்ன விளைவுகள் நடக்கும் தெரியுமா? முதலில் செரிமான கோளாறு ஏற்படும். பிஸ்கெட்டில் பயன்படுத்தப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட மாவின் உயர் செமி உங்கள் இரத்த குளுக்கோஸ் அளவை உயர்த்தக்கூடும். மேலும் உப்பு சேர்த்த பிஸ்கெட்டுகளை சாப்பிடுவதால் உயர் ரத்த அழுத்தம் அதிகரிக்குமாம், ஒவ்வாமை ஏற்படுத்துமாம், உடம்பில் எடையை கூட்டுமாம். இது மட்டுமல்ல, இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகளும் ஏற்படுமாம். மாவு பிஸ்கெட்டில் பொதுவாக அதிக அளவு கலோரிகள் உள்ளன. மேலும் அவற்றை வழக்கமாக உட்கொள்வது எடை அதிகரிக்க உதவும். இதில் காணப்படும் பதப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் விரைவாக ஜீரணமாகி மீண்டும் பசியை அதிகரிக்கும். இதன் காரணமாக நபர் அதிகமாக சாப்பிடலாம். எடை அதிகரிப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். மாவின் ஊட்டச்சத்து மதிப்பு மிகவும் குறைவு. இதில் அத்தியாவசிய வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து இல்லை. இந்த காரணத்திற்காக மாவு பிஸ்கெட் ஊட்டச்சத்து கண்ணோட்டத்தில் முழுமையடையாது மற்றும் அவற்றை சாப்பிடுவதால் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காது. இது பசியை தணிப்பது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மாவு பிஸ்கெட்டில் டிரான்ஸ் கொழுப்புகள் மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகள் இருக்கலாம். அவை இதய ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இந்த கொழுப்புகள் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை அதிகரித்து நல்ல கொழுப்பின் அளவை குறைத்து இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கும். மாவு செரிமான அமைப்புக்கு மோசமானது மற்றும் அதன் நுகர்வு, மலச்சிக்கல், அமிலத்தன்மை மற்றும் அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதில் நார்ச்சத்து இல்லாததால் செரிமான செயல்முறை குறைகிறது. இது வயிற்றில் கனமான உணர்வு மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும். இவ்வளவு பிரச்சனைகள் உள்ள இந்த பிஸ்கெட்டை குழந்தைகள் சாப்பிட்டால் நாளடைவில் மிகப்பெரிய வியாதிகள் வரக்கூடுமாம். புற்றுநோய் வியாதிகள் கூட ஏற்படும் என்று சில மருத்துவர்கள் கூறுகின்றனர். வர்றது கிடையாதுல, இது நிறைய பேர் இதெல்லாம் பழங்காலத்து மிட்டாய். கையில் வாட்சி கட்டும், பாம்பு கட்டும், தேல் கட்டும், பல்லி கட்டும், குச்சிலியானா ரோஸ் மாதிரி செய்வோம். இது குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இப்போ வந்தது கிடையாதுல, இது 40-50 வருஷமா கிடையாது. பரம்பரையா செய்யும். இதெல்லாம் எலுமிச்சை பழம், சர்க்கரை, மைதா எல்லாம் பாவு எடுக்கிறது. கடாய் வச்சு பாவு எடுத்து ஆறின பிறகு இந்த கவரில் ஊற்றி மறுபடியும் கொம்பலை சுற்றி இந்த கையிலேனா வாட்சி கட்டுவோம். மோந்திரம், பாம்பு, தேல், பல்லி எது கேட்டாலும். அப்போ நாங்கள் விற்க சொல்ல 10 காசு 4 இப்போ ஒரு மிட்டாய் 30 ரூபா. கையில் கட்டி விட்டா 20 ரூபா. குச்சிலியானா ரோஸ் மாதிரி 30 ரூபா. இப்போல்லாம் செய்கிறவங்களே கிடையாது நிறைய பேர். இந்த பஞ்சு மிட்டாய் விற்றுந்தாங்களா, அதெல்லாம் விற்கக்கூடாது. அது கவரில் போட்டு சாய்க்கிற அதிகம் ஆகிடும். இதென்னா வயிற்று வருதுல, இது சாப்பிடலாம். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மாமூலாக வயிற்று மிட்டாய் தானே. என்னன்னா கொஞ்சோண்டா போடுவோம் இதில் பாவை, இந்த மாதிரி வரும். கெட்டவா கையிலேனா வாட்சி கட்டும், குச்சிலேனா ரோஸ் கட்டும். இந்த மாதிரி குச்சிலேனா ரோஸு, கையிலேனா வாட்சி, எது ஒன்று பண்ணாலும் அது மாதிரி பெரியவங்க சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இது ரெடி பண்ணால் ஒரு 3 ஹவர் ஆகும். ஒரு 2 கிலோ ரெடி பண்ணால் 3 ஹவர் ஆகும். சர்க்கரை, மைதா, எண்ணெய்லாம் பாவு எடுத்து கடாயில் ஊற்றி ஆறின பிறகு மறுபடியும் இழிச்சு கொம்பலை சுற்றி எடுத்து. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.